நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரை நீங்கள் எமது நிகரன் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். அன்பிற்குரிய பெரியோர்களே, தமிழறிஞர்களே, நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். இன்று நாம் பேசப் போகும் பொருள் வெறும் ஒரு தெய்வத்தின் பெயரைப் பற்றியதல்ல. அது தமிழரின் நிலம், வாழ்க்கை, தொழில், பண்பாடு, மொழி, வழிபாட்டு மரபு ஆகியவற்றோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான கேள்வி. தமிழர் வரலாற்றின் ஒரு முக்கியமான பதிவு. தமிழர்களின் கருப்பன் வழிபாடு எவ்வாறு பின்னாளில் வேறு பெயர்களாலும் வேறு சமய விளக்கங்களாலும் உள்வாங்கப்பட்டது என்பதே இன்று நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. இதற்கான தொடக்கப் புள்ளியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தில் அகத்திணையில் கூறும் புகழ்பெற்ற நூற்பா. மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புனல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் எனச் சொல்லிய முறையார் சொல்லவும் படுமே. இந்த நூற்பா தமிழரின் நிலவாழ்வையும் அந்த நிலத்தோடு இணைந்த தெய்வ கருத்தையும் எடுத்துரைக்கிறது. முல்லை நிலத்திற்கு மாயோன், குறிஞ்சிக்கு சேயோன், மருதத்திற்கு வேந்தன், நெய்தலுக்கு வருணன் என்று குறிப்பிடப்படுகிறது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். முல்லை நிலமும் மாயோனும். முல்லை என்பது வெறும் புவியியல் பகுதி அல்ல. அது காடும், காடு சார்ந்த நிலமும். அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை ஆனிரை மேய்த்தலைச் சுற்றி அமைந்திருந்தது. ஆயர்கள், இடையர்கள், கால்நடை வளர்ப்பு, காத்திருத்தல் போன்றவை முல்லை நில பண்பாட்டின் அடையாளங்களாக இருந்தன. இந்த முல்லை நிலத்தின் தெய்வமாக தொல்காப்பியம் குறிப்பிடுவது மாயோன். அப்படியானால் இந்த மாயோன் யார்? இங்கேதான் மொழியியல் மற்றும் பண்பாட்டு ஆய்வுக்கான ஒரு சுவாரஸ்யமான பாதை திறக்கிறது. மா என்ற தமிழ்ச்சொல் கருமை அல்லது கருநிறத்தை குறிக்கும் பயன்பாடுகளைக் கொண்டதாக கொள்ளப்படுகிறது. அதிலிருந்து மாயன், மாயோன் போன்ற பெயர்களை தொடர்புபடுத்தி பார்க்கும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதேபோல் கருநிறம் கொண்டவன் என்ற பொருளில் கருப்பன் என்ற தமிழ் பெயரும் உருவானதாக ஒரு விளக்கம் முன்வைக்கப்படுகிறது. இதிலிருந்து ஒரு கேள்வி எழுகிறது. மாயோன், கருப்பன், கண்ணன், கிருஷ்ணன் இவை ஒரே தெய்வ கருத்தின் வெவ்வேறு காலகட்ட பெயர் மாற்றங்களா? அல்லது வெவ்வேறு மரபுகளை பின்னாளில் ஒன்றாக இணைத்ததன் விளைவுகளா? தமிழரின் தொன்மையான வழிபாட்டு மரபுகளில் மாயோன் வழிபாடு குறிப்பிடத்தக்கதாகும். இக்கருத்தின்படி மா என்பது கருமை அல்லது கருநிறத்தை குறிக்கும் சொல்லாக கொள்ளப்படுகிறது. மா ஆயன் என்பது மாயன் என்றாகி பின்னர் மாயோன் என மருவியதாகவும், அதேபோல் மா ஆயி என்பது மாயி என வழங்கியதாகவும் கருதப்படுகிறது. இலக்கியத் தமிழில் மாயோனைக் குறிக்கும் மற்றொரு பெயராக மால் வழங்கியது. கருமை நிறத்தை குறிக்கும் மால் என்பதிலிருந்து கருப்பன் என்ற பொருள் தொடர்பு ஏற்படுகிறது. அதனுடன் உயர்வு, மதிப்பு ஆகியவற்றைக் குறிக்கும் சொற்கள் இணைந்தபோது பெருமாள் பெரிய கருப்பன் என்றும், திருமால் மதிப்புமிக்க அல்லது உயர்ந்த கருப்பன் என்றும் பொருள் கொள்ளலாம். காலப்போக்கில் பெருமாள் என்பது பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பெருமாள் என மருவியிருக்கலாம். இதற்கு ஒலிமாற்றத்தின் எடுத்துக்காட்டாக பெரிய எலி பெருசு, எலி பெருச்சாளி, பெருச்சாளி போன்ற பேச்சு வழக்கு மாற்றங்களையும் ஒப்பிடலாம். இதே சொல் மரபில் கருப்பன், கருணன், கண்ணன் என்ற ஒலிமாற்ற தொடர்பும் முன்வைக்கப்படுகிறது. கருப்பனுடன் சாமி இணைந்து கருப்பசாமி என்றும் வழங்கியது. இந்த பார்வையில் தமிழின் கருப்பன், கருப்பசாமி ஆகிய பெயர்களுக்கு வடமொழி மரபில் கிருஷ்ணன், கிருஷ்ணசாமி ஆகிய பெயர்கள் இணையாக அமைந்ததாக கருதலாம். பெண் தெய்வப் பெயர்களிலும் இதே பெயரியல் தொடர்பைக் காணலாம். கருப்பு ஆயி, கருப்பாயி, கருப்பு அம்மாள், கருத்தம்மாள் என தமிழில் வழங்கிய பெயர்கள்
பின்னர் வடமொழிச் செல்வாக்கில் கிருஷ்ணம்மாள், காளியம்மாள் போன்ற வடிவங்களைப் பெற்றதாக இந்த கருத்து விளக்குகிறது. அதேபோல் தமிழில் வழங்கிய கருப்பி என்ற பெயர் வடமொழிச் சூழலில் காளி, நீலி போன்ற பெயர்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. காளி பின்னர் காளி என மருவியதாகவும் கருதப்படுகிறது. இவ்வாறு பார்க்கும்போது மாயோன்மால் கருப்பன் என்ற தமிழ்ச்சொல் மரபும் அதனுடன் தொடர்புடைய கருப்பன் கிருஷ்ணன், கருப்பி காளி என்ற பெயரியல் மாற்ற கருத்தும் தமிழரின் பழைய கருமை அல்லது கருநிற தெய்வ வழிபாடுகள் காலப்போக்கில் இலக்கியத் தமிழ், பேச்சுத் தமிழ் மற்றும் வடமொழிச் செல்வாக்கு ஆகியவற்றின் வழியாக வெவ்வேறு பெயர்களில் வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு மொழியியல் பண்பாட்டு பார்வையை முன்வைக்கிறது. ஆரியமயமாக்கல் என்றால் என்ன? இப்போது முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஆரியமயமாக்கல் என்றால் என்ன? ஒரு உள்ளூர் அல்லது நாட்டுப்புற தெய்வ மரபு பின்னாளில் பரந்த சமஸ்கிருத புராண சமய அமைப்புக்குள் இணைக்கப்பட்டு அதற்கு புதிய புராண கதைகள், புதிய வம்சத் தொடர்புகள், புதிய பெயர்கள் அல்லது புதிய சமய அடையாளங்கள் வழங்கப்படும் நிகழ்வுகளை பொதுவாக சமஸ்கிருதமயாக்கல் அல்லது இந்துமயமாக்கல் போன்ற கருத்துக்களின் கீழ் ஆய்வாளர்கள் விவரிக்கின்றனர். இந்த செயல்முறை ஒரே நாளில் நடந்ததல்ல. பல நூற்றாண்டுகளாக உள்ளூர் தெய்வங்களும் பெரும் கோயில் மரபுகளும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டன. ஒரு ஊரின் காவல் தெய்வம் பின்னாளில் ஒரு புராணத் தெய்வத்தின் அவதாரம் என்று கூறப்படலாம். ஒரு நாட்டுப்புறத் தெய்வத்தின் பெயருக்கு சமஸ்கிருத பெயர் இணைக்கப்படலாம். ஒரு உள்ளூர் வழிபாட்டு முறைக்கு ஆகம விதிமுறைகள் சேர்க்கப்படலாம். இவ்வாறு ஒரு தெய்வம் புதிய சமயக் கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்படும்போது அதன் பழைய அடையாளம் முற்றிலும் அழிந்துவிட வேண்டிய அவசியமில்லை. பல நேரங்களில் அது புதிய பெயருடனும் பழைய வழிபாட்டு நினைவுகளுடனும் தொடர்ந்து வாழ்கிறது. கருப்பன் வழிபாட்டின் தனித்துவம். கருப்பன் வழிபாட்டை பார்க்கும்போது அவர் வெறும் புராணத் தெய்வமாக மட்டும் அல்லாமல் பல இடங்களில் ஊரின் காவலன், எல்லையின் காவலன், நீதியின் காவலன் என்ற நாட்டுப்புற பண்புகளோடு தோன்றுகிறார். இது மிகவும் முக்கியமான வேறுபாடு. பெரிய கோயில் மரபில் ஒரு தெய்வத்தின் பண்புகள் புராணக் கதைகளால் விளக்கப்படலாம். ஆனால் கிராமிய வழிபாட்டில் ஒரு தெய்வத்தின் உறவு நேரடியாக மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு இருக்கிறது. அவர் ஊரைக் காப்பவர், எல்லையைக் காப்பவர், சத்தியத்தைக் காப்பவர், தவறு செய்தவரை தண்டிப்பவர், மக்களின் வாழ்வோடு நேரடியாக தொடர்புடையவர். இந்தக் காவல் தெய்வ மரபு தமிழர் நாட்டுப்புற பண்பாட்டின் ஒரு முக்கிய அடுக்காக இருக்கிறது. தொல் தமிழர் வழிபாட்டு மரபின் ஒரு வடிவமான ஈகியர் வழிபாடு அல்லது வீரர் வழிபாட்டின் வெளிப்படையான அடையாளமே இது. பெயர் மாறினால் அடையாளமும் மாறுமா? இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய இன்னொரு கேள்வி. ஒரு தெய்வத்தின் பெயரை மாற்றிவிட்டால் அந்த தெய்வத்தின் பழைய பண்பாடு அழிந்துவிடுமா? அப்படியில்லை. பெயர் மாறலாம், கதை மாறலாம், வழிபாட்டு முறை மாறலாம். ஆனால் மக்களின் நினைவில் தெய்வம் தொடர்ந்து வாழலாம். இதுதான் நாட்டுப்புற சமய மரபுகளின் வலிமை. ஒரு தலைமுறை தெய்வத்தை ஒரு பெயரில் அழைக்கலாம், மற்றொரு தலைமுறை வேறு பெயரில் அழைக்கலாம். ஆனால் அந்த தெய்வத்தோடு தொடர்புடைய ஊர், எல்லை, காடு, வயல், கால்நடை, குடும்பம், சத்தியம், காவல் ஆகிய நினைவுகள் தொடர்ந்து இருக்கலாம். எனவே கருப்பன் வழிபாட்டை ஆராயும்போது நாம் பெயரை மட்டும் பார்க்கக்கூடாது. வழிபாட்டு இடத்தையும் பார்க்க வேண்டும். வழிபாட்டு முறையையும் பார்க்க வேண்டும். தெய்வத்தின் சமூக பணியையும் பார்க்க வேண்டும். மக்களின் வாய்மொழி மரபையும் பார்க்க வேண்டும். தமிழர் மரபை மீட்டெடுப்பது என்றால் என்ன? தமிழர் மரபை மீட்டெடுப்பது என்பது பிற மரபுகளை வெறுப்பது அல்ல. அதற்கு மாறாக நமது சொந்த வரலாற்றில் மறைக்கப்பட்ட அல்லது கவனிக்கப்படாமல் போன அடுக்குகளை மீண்டும் ஆராய்வதாக இருக்க வேண்டும். தொல்காப்பியம் முதல் சங்க இலக்கியங்கள் வரை, நாட்டுப்புறப் பாடல்கள் முதல் கோயில் மரபுகள் வரை, கல்வெட்டுகள் முதல் மக்களின் வாய்மொழிக் கதைகள் வரை, எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்து நாம் ஆராய வேண்டும்.
மாயோன் யார்? கருப்பன் வழிபாட்டின் தொன்மை என்ன? உள்ளூர் காவல் தெய்வங்கள் எப்போது பெரும் புராண மரபுகளோடு இணைக்கப்பட்டன? அந்த இணைப்பால் என்ன மாற்றம் ஏற்பட்டது? எந்த பெயர்கள் எப்போது தோன்றின? இத்தகைய கேள்விகளுக்கான விடைகள்தான் உண்மையான வரலாற்று ஆய்வை உருவாக்கும். நிறைவாக, நண்பர்களே, ஒரு சமூகத்தின் வரலாறு அதன் அரசர்களின் வரலாறு மட்டுமல்ல. அது அதன் மண்ணின் வரலாறு, அதன் மக்களின் வரலாறு, அதன் வாழ்வியலின் வரலாறு, அதன் மொழியின் வரலாறு. முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையோடு இணைந்த மாயோன் பற்றிய தொல்காப்பியக் குறிப்பு தமிழரின் பழமையான நிலம், மக்கள், தெய்வம் என்ற உறவை நமக்கு நினைவூட்டுகிறது. பின்னாளில் பல்வேறு சமய மரபுகள் ஒன்றோடொன்று கலந்தன. உள்ளூர் தெய்வங்கள் பெரும் புராண மரபுகளுக்குள் இணைக்கப்பட்டன. சில பெயர்கள் மாறின, சில கதைகள் மாறின, சில வழிபாட்டு முறைகளும் மாறின. ஆனால் மக்கள் நினைவில் வாழும் தெய்வ மரபுகளை முழுமையாக அழித்துவிட முடியவில்லை. அதனால் இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி, கருப்பன் யார் என்பது மட்டும் அல்ல. கருப்பனைப் பற்றிய நமது நினைவு எங்கிருந்து வந்தது என்பதுதான். வரலாற்றை மீட்டெடுப்போம். ஆனால் உண்மையை ஆராயும் அறிவோடு மீட்டெடுப்போம். தமிழர் வரலாறு என்பது கடந்த காலத்தின் நினைவு மட்டுமல்ல. அதை ஆராய்ந்து, புரிந்து, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதும் நமது பொறுப்பாகும். நன்றி. வணக்கம். Thank you.